ஒரு குவளை பால் ஒரு நாள். ஹோவர்ட் கெல்லி என்ற ஒரு ஏழை சிறுவன் தன் படிப்புச் செலவுகளுக்காக வீடு வீடாகச் சென்று பொருட்களை விற்றுக் கொண்டிருந்தான். அவனிடம் ஒரு மெல்லிய 10 பைசா மட்டுமே இருந்தது. அவனுக்கு பசியும் அதிகமாக இருந்தது. அடுத்த வீட்டில் ஒருவேளை உணவு கேட்கலாம் என்று முடிவு செய்தான். ஆனால் ஒரு அழகான இளம்பெண் கதவை திறந்ததும் அவனது தைரியம் போய்விட்டது. உணவுக்கு பதிலாக ஒரு குவளை தண்ணீர் கேட்டான். அவள் அவனை பசியுடன் இருப்பதாக நினைத்து ஒரு பெரிய குவளை பால் கொண்டு வந்து கொடுத்தாள். அவன் மெதுவாக அதை குடித்துவிட்டு, நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். நீங்கள் எனக்கு எதுவும் தர வேண்டாம் என்று அவள் பதிலளித்தாள். அம்மா, எங்களுக்கு ஒருபோதும் கருணைக்கு கட்டணம் வாங்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவன், அப்படியானால் என் இதயத்திலிருந்து உங்களுக்கு நன்றி என்று கூறினான். ஹோவர்ட் கெல்லி அந்த வீட்டை விட்டு வெளியேறிய போது உடல் ரீதியாக வலுப்பெற்றது மட்டுமல்லாமல் கடவுள் மீதும் மனிதர்கள் மீதும் அவனது நம்பிக்கை வலுவாக இருந்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த இளம்பெண் கடுமையாக நோய்வாய்ப்பட்டாள். உள்ளூர் மருத்துவர்கள் குழம்பி போயினர். கடைசியில் அவளை பெரிய நகரத்திற்கு அனுப்பினர். அங்கு அவளது அரிய நோயை படிக்க நிபுணர்களை அழைத்தனர். டாக்டர் ஹோவர்ட் கெல்லி ஆலோசனைக்காக அழைக்கப்பட்டார். அவள் எந்த ஊரிலிருந்து வந்தாள் என்ற பெயரை அவர் கேட்டதும் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி நிரம்பியது. உடனடியாக அவர் எழுந்து மருத்துவமனையின் ஹாலை கடந்து அவளது அறைக்குச் சென்றார். தனது டாக்டர் கவுனை அணிந்து கொண்டு அவளை பார்க்கச் சென்றார். உடனடியாக அவளை அடையாளம் கண்டு கொண்டார். அவளது உயிரை காப்பாற்ற தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து ஆலோசனை அறைக்கு திரும்பினார். அன்றிலிருந்து அவர் அந்த வழக்கிற்கு சிறப்பு கவனம் செலுத்தினார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு போர் வெல்லப்பட்டது. டாக்டர் கெல்லி வணிக அலுவலகத்திடம் இறுதி பண மசோதாவை தன் ஒப்புதலுக்காக அனுப்பும்படி கோரினார். அவர் அதை பார்த்துவிட்டு விளிம்பில் ஏதோ எழுதினார். அந்த மசோதா அவளது அறைக்கு அனுப்பப்பட்டது. அவள் அதை பிரிக்க பயந்தாள். ஏனென்றால் அதற்கு கட்டணம் செலுத்த தன் வாழ்நாள் முழுவதும் பிடிக்கும் என்று அவள் உறுதியாக நம்பினாள். கடைசியில் பார்த்தாள். மசோதாவின் ஓரத்தில் ஏதோ அவளது கவனத்தை ஈர்த்தது. அவள் பின்வரும் வார்த்தைகளை படிக்கத் தொடங்கினாள். ஒரு குவளை பால் மூலம் முழுமையாக செலுத்தப்பட்டது. நீதி நாம் செய்யும் சிறிய உதவிகளும் கருணைகளும் எதிர்பாராத வகையில் நமக்கு மீண்டும் வந்து சேரும் இருக்கும். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.